சண்டே மத்தியானம் சுட சுட சாதம், கொஞ்சம் மீன் குழம்பு, அதுவே ஊட்டி ஸ்டைலில். நினச்சி பார்த்தாவே வாய் புரிதுங்க. வாங்க சாப்பிடலாம். குழம்புக்கு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். நாலு பச்சை மிளகா, ஒரு பொடி கருவேப்பிலை, இப்போ 3 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். இது லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போது 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இது ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் ஊற்றிக்கலாம். இப்போது கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. ஒரு கொதி வந்துருச்சு, மீன் இப்போ சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ இறக்கி வைக்கிற டைமு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது வெந்தயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பொடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி இறக்கி வச்சுக்கலாம்.